சாட்டர்டே ரெசிபிஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆட்டு தலைக்கறி குழம்பு. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஆனா நிறைய பேருக்கு இந்த ஆட்டு தலைக்கறி வச்சு எப்படி குழம்பு செய்யறதுன்னு தெரியாம செய்ய மாட்டாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட்ல மசாலா வறுத்தரைச்சு எப்படி இந்த குழம்பு செய்யலாம்ன்றதை நான் சொல்ல போறேன். வாங்க ஆட்டு தலைக்கறி குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? மட்டன் தலைக்கறி குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மசாலாலாம் வறுத்து அரைச்சி செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு ஆட்டுத்தலை வாங்கியிருக்கேன். அதை கடையில் நல்லா கட் பண்ணி எலும்பெல்லாம் பிரித்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்துக்கோங்க. கறி கழுவும் போதே அதில் குட்டி குட்டி எலும்பாக இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்து நல்லா சுத்தம் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானது இது கூட 3 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 அன்னாச்சி பூ, 1 மராட்டி மொக்கு, 2 பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 கல்பாசி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு இதை அப்படியே பொறுமையாக வறுத்துடுங்க. மசால் நம்ம சிம்மில் வச்சு வறுக்கும்போது குழம்புல அந்த மசாலோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இதை வறுத்ததுக்கப்புறம் இது கூட ஒரு 12 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிவிட்டு இந்த மிளகாயும் இது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு மசால் வறுத்திங்கன்னா குழம்புல அப்படியே பச்சை வாசம் இருக்கும். அதனால் சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட 50 கிராம் சின்ன வெங்காயம், 100 கிராம் தேங்காவை துருவி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இந்த வெங்காயம், தேங்காய், மிளகா எல்லா மசாலும் ஒன்றா சேர்ந்து வெங்காயத்தோட கலர் மாறுற அளவுக்கு பொறுமையாக நல்லா சிம்மில் வச்சு இந்த மசாலா நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ரொம்ப டேஸ்டியான மட்டன் தலைக்கறி குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். குக்கர் சூடானதும் 100 ml நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி நல்லெண்ணெயில் தான் செய்யுங்க. பொதுவாகவே நான்வெஜ் ரெசிபி மட்டன், சிக்கன், ஃபிஷ் இப்படி எது செஞ்சாலும் நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும். எண்ணெய் சூடானது 3 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளித்ததுக்கப்புறம் 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மொத்தமாக அரைச்சி 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த பேஸ்ட் அரைக்கும் போதே அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்போ எடுத்து யூஸ் பண்ணாலும் அதோட ஃப்ளேவர் நீங்கள் ஃபஸ்ட்டு அரைக்கும் போது இருந்த மாதிரி ஒரே ஃப்ளேவராக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் 2 தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ரெசிபிக்கு தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கி நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இந்த தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது இந்த வெங்காயம் தக்காளி வாயில் தென்படவே கூடாது. அதனால் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தலைக்கறியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலோடு சேர்த்து தலைக்கறியை நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. கறி வதங்கும் போதே இதில் இருக்கிற தண்ணிலாம் இறங்கி வரும். ஒரு 10 நிமிஷம் இந்த கறியை இந்த மசாலோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் போட்டுக்கிற வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய் எல்லாமே கறியோடு சேரணும். அதனால் இந்த மாதிரி நல்லா கறி சுருங்குற அளவுக்கு நல்லா சுருளை வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஊற்றிருக்க தண்ணிலாம் இறங்கி அதோடு சேர்த்து நான் வதக்கியிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா சுருளை வதக்கிடுங்க. இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசால், அதை அப்படியே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலோடு சேர்த்து திரும்ப கறியை நல்லா சுருளை வதக்குங்க. அப்போ நம்ம அரைச்ச மசாலும் இந்த கறி கூட நல்லா சேரும். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்படி வதக்குனதுக்கப்புறம் நம்மளுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்புலாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சிடுங்க. கறி நல்லா வெந்துடும். 3 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர்லாம் இறங்கினதுக்கப்புறம் நான் குக்கர் ஓப்பன் பண்ணுறேன்.
நம்ம ஊற்றிருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அப்படியே மசாலோட வாசத்தோட ஒரு சூப்பரான மட்டன் தலைக்கறி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. கறிலாம் சூப்பராக குக் ஆகிருக்கும். 3 விசில் வச்சு எடுக்கும்போது ஏன்னா நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கி வைக்கும்போது இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ குழந்தை பெற்று இருக்கிற லேடிஸ் வந்து ஒரு 6 மாதம் ஆகிற ஸ்டேஜில் குழந்தைக்கு வந்து 6 மாதம் இருக்கும். அந்த டைமிங்கில் நீங்கள் இந்த தலைக்கறி குழம்பு வச்சு டெய்லி சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணிங்க அப்படின்னா குழந்தையோட தலை வந்து சீக்கிரம் நிற்கும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நாளைக்கு சண்டே மட்டன் தலைக்கறி குழம்பு வாங்கி உங்கள் வீட்டில் வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்தால் சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆட்டு தலைக்கறி குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அப்படியே நம்ம மட்டன் குழம்பு செய்கிற மாதிரி தான் அந்த தலைக்கறி குழம்பும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ஆட்டு தலைக்கறி குழம்பு ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தால் சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சாட்டர்டே ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.